வணக்கம், நான் தான் உங்க பாலாஜி மணிக்குமரன், பிபிஐ டெக் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப் என்னன்னாங்க, உங்ககிட்ட ஒரு பர்டிகுலர் ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை வேற ஏதாவது ஒரு ஃபார்மேட்டுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி எளிதா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். உதாரணத்துக்கு இங்க ஒரு இமேஜ் ஃபைல் இருக்கு. இந்த இமேஜ் ஃபைல் பார்த்தோம்னா ஜேபெக் ஃபார்மேட்ல இருக்கு, அதாவது ஜேபிஇஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் ஃபைலை நான் கிஃப் ஃபைலாவோ அல்லது பிஎம்பி ஃபைலாவோ அல்லது டிஃப் ஃபைலாவோ ஈவன் வீடியோ ஃபைல்ஸ்க்கு கூட ஆர் எனி ஃபைல் ஃபார்மேட்டுக்கு இது ஒர்க் ஆகுங்க. அதற்கான ஒரு டிப் தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இன்கேஸ் இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை பிரஸ் பண்றது மூலமா நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ அதுக்கு சுலபமாக கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற வெப்சைட் zamzar.com, zamzar.com அப்படிங்கிற வெப்சைட் தாங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த வெப்சைட்ல நீங்க சைன் அப் பண்ணது மூலமா உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சைன் அப் பண்ணாமே கூட நீங்க யூஸ் செஞ்சுக்கலாம். பேசிக்லி என்னன்னா, நீங்க எந்த ஃபைலை வேணும்னாலும் எந்த டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டுக்கு வேணாலும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்லி மோஸ்ட் ஆஃப் த ஃபைல் ஃபார்மேட்ஸ் ஆர் கவர்ட் ஹியர். இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே காமிச்சேன் இல்லைங்களா, இந்த இமேஜ் ஃபைலை வேற ஒரு ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்றதுக்கு பார்க்கலாம் எப்படின்ட்டு. இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம ஃபைல்ஸ் ஆட் பண்ணணும். நீங்க டிராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணலாம், அல்லது அந்த ஃபைல் லொகேஷனுக்கு போயும் நீங்க செலக்ட் செஞ்சுக்கலாம். ஸோ இங்க நான் அந்த ஃபைலை செலக்ட் செஞ்சிருக்கேன். இங்க பார்த்தோம்னா நம்ம ஒரு ஃபைல் செலக்ட் பண்ணிருக்கனால ஒரு ஃபைல் காமிக்குது. இன்ஃபேக்ட் நீங்க மல்டிபிள் ஃபைல் செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னாங்க, கன்வெர்ட் டு. அந்த இருக்கிற ஃபைல் ஃபார்மேட்டை நீங்க வேற எந்த ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பேசிக்கலா இப்போ நான் ஆட் பண்ணிருக்கிறது ஒரு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட், அது ஜேபெக்ல இருக்கு. ஸோ அதை வேற என்னென்ன ஃபார்மேட்லாம் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு காமிக்குதுங்க. லெட்ஸே நான் அந்த ஜேபெக் ஃபைலை கிஃப் ஃபைலா மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா GIF செலக்ட் பண்றேன். இப்போ தேர்ட் ஸ்டெப்ல என்ன அப்படின்னாங்க, நம்ம கன்வெர்ட் பண்ற ஃபைல் உங்களுக்கு இமெயிலா சேரணும் அப்படின்னா இமெயில் வந்தன்னு செக் பண்ணணும். நான் இந்த கேஸ்ல நான் டைரக்டாவே டவுன்லோட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் செக் பண்ணல. ஜஸ்ட் கன்வெர்ட் நவ் மட்டும் கொடுக்குறேன். இப்போ அது கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த ப்ராக்ரஸ் இங்க பாக்குறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கன்வெர்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா சைன் அப் பண்றது மூலமா என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்லாம் காமிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நான் இப்போ சைன் அப் எல்லாம் பண்ணல, டைரக்டாவே தான் நான் கன்வெர்ட்டிங் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தோம்னாங்க அந்த ஃபைல் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க நான் டவுன்லோடுன்னு இருக்கக்கூடிய பட்டன் கிளிக் பண்ணலாம், அல்லது இந்த லிங்கையும் கிளிக் பண்ணலாம். எதை கிளிக் பண்ணாலும் இமேஜ் டவுன்லோட் ஆகும். ஸோ பேசிக்லி இப்போ இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம்னாங்க அந்த பர்டிகுலர் ஃபைல் கிஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தோம்னாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஜேபெக் ஃபைலும் இருக்கு, which was 443 MB, அதான் சோர்ஸ் ஃபைல். கிஃப் ஃபைல் பார்த்தோன்னா 1.2 MBக்கு இருக்கு. ஓகேங்களா? பேசிக்லி ஒரே ஃபைல் தான். இது கிஃப் ஃபைல், இது ஜேபெக் ஃபைல். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. This will come in handy for you. ஸோ இந்த டிப் தாங்க இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி மணிக்குமரன். நன்றி, வணக்கம், காட் ஸ்பீட்.